நுவரெலியா ஒலிபன் மேற்பிரிவில் மலசல குடியில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நுவரெலியா போலீஸ் பகுதிக்கு உட்பட்ட ஒலிபன் மேற்பிரிவில் வீட்டு முன்றிலில் நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் திடீரென காணாமல் போயுள்ளான். சிறுவனை காணாத பெற்றோர் பல இடங்களிலும் சிறுவனை தேடியுள்ளனர். வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த மலசல கூட குழியினுள் சிறுவன் வீழ்ந்திருப்பதை அவதானித்த அயலவர்களும் பெற்றோரும் சிறுவனை உடனடியாக மீட்டு நுவரெலியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிறுவன் உயிரிழந்துள்ளான். 4 வயதான கோகிலராஜ் ரிஸ்வான் எனும் சிறுவனை உயிரிழந்துள்ளான். சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த லைத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. எங்களுக்கு எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க இயலாது. கிளச்சல கொண்டு போயிட்டு விட்டா 2 மணிக்கு நாங்க பிள்ளைங்களே எடுக்கணும். எடுத்து கொண்டுட்டு வீட்டுல விட்டுட்டா நிறைய வீட்டுக்கு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா டாய்லெட் கட்ட கிணத்தை வெட்டி எங்களுக்கு காட்டுனாத்தான் உங்களுக்கு சாமான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எத்தனை நாளைக்கு இந்த குழியை வெட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு தோரைக்கிட்ட கேட்டுக்கிட்டு வில்பையா கிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு சாமானத்தை கொண்டுட்டு வச்சிருக்கேன், குழியை காட்டு நான் கொண்டு தாரேன்.